ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலை வழக்கு என்ன நடந்தது? இரட்டை மரண தண்டனை ஏன்? போலீஸாருக்கு இதுக்கு முன்னாடி இது மாதிரி இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் காவல் மரண வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 போலீஸாருக்குமே இரட்டை மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கு மதுரை மாவட்ட குற்றவியல் அமர்வு நீதிமன்றம். அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டுமே இப்படியான இரட்டை மரண தண்டனை வழங்கப்படக்கூடிய விஷயம் வழக்கத்தில் இருக்குது. இந்தியாவில் இதற்கு முன்பு சில வழக்குகளில் இப்படி இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் கடந்த 2013ஆம் ஆண்டு 2 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு இப்படியான இரட்டை மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த 2.5 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த கொடூர குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை மற்றும் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியது பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நாக்பூர் கிளை. அந்த நீதிமன்றம் தான் இப்படி ஒன்று அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு வழக்கில் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இருக்கக்கூடிய ஏம்பல் பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமியை பாலியல் வன்முறை செய்து கொலை செய்த ஒரு குற்றவாளிக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு இப்படியான ஒரு இரட்டை மரண தண்டனையை புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் வழங்கி அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கு. வழக்கமாக இந்தியாவில் மரண தண்டனை விதிக்கப்படும் பொழுது சாகும் வரைக்கும் தூக்கிலிட வேண்டும் அப்படிங்கிற விஷயந்தான் அமல்படுத்தப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டாலும் அது ஒரே நேரத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய வழக்கம் தான் நம்ம இந்தியாவில் இதுவரைக்குமே இருந்திருக்கு. அதாவது ஒரு தடவை தூக்கிலிடப்படுறது மூலமாக அனைத்து மரண தண்டனைகளும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். இப்போது மதுரை அமர்வு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தண்டனைக்கு உள்ளானவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அணுக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அங்கும் அவர்களுடைய முறையீடு நிராகரிக்கப்படக்கூடிய பட்சத்தில் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலையும் நாடக்கூடிய சூழலும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. அங்கும் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டால் கவர்னருக்கு அவர்கள் கருணை மனு அனுப்புவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இனிமேல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குற்றம் சாட்டப்பட்ட 10 பேரில் ஒருவர் ஏற்கனவே இறந்துட்டார். மீதம் இருக்கக்கூடிய 9 பேருக்கும் ஏன் இரட்டை மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தை தன்னுடைய தீர்ப்பில் மிக விளக்கமாகவே பதிவு செய்திருக்கிறார் நீதிபதி முத்துக்குமரன். நீதிபதி முத்துக்குமரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த குற்றத்தை நீதிமன்றம் அவ்வளவு சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் திருந்தவே இல்லை. கொரோனா காலகட்டத்தில் கடையை திறந்து வைத்தார்கள் என்பதற்காக இப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் முறையை அவர்கள் கையாண்டிருக்காங்க. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக விசாரிக்காவிட்டால் அவர்களது உடலை அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே இந்த வழக்கும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி முத்துக்குமரன் ரொம்ப வேதனையோடு தன்னுடைய கருத்தையும் பதிவு செஞ்சுருக்கார். இப்படி நிராயுதபாணியாக நின்றவர்களை இவர்கள் இந்த போலீஸார் 10 பேரும் கடுமையாக தாக்கியிருக்காங்க. இவர்களை மன்னிக்க வேண்டியதே கிடையாது. வயது குடும்ப சூழலை காரணம் காட்டி இவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை விதிக்க வேண்டிய அவசியமும் இந்த வழக்கில் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. எதிரிகள் நல்ல மனநிலையில் இதனை செய்திருக்கிறார்கள். எதிரிகள்லாம் யார்? அந்த 10 போலீஸாரும். யாரை? அப்பாவி நிராயுதபாணியாக நின்ற 2 அப்பாவி மக்களை அதிகாரம் படைத்த, படித்து பண்புள்ள, நல்ல கல்வி அறிவு பெற்றவர்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த போலீஸார் இப்படி நிராயுதபாணியாக நின்ற 2 அப்பாவிகளை அடித்து கொடூரமாக கொண்டிருக்காங்க அப்படின்னு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி முத்துக்குமரன் குறிப்பிட்டு பேசியிருக்கார். இந்த 10 போலீஸாருமே கல்வி அறிவு பெற்றவர்கள். வேலியே பயிரை மேய்ந்தது போல மக்களை காக்க வேண்டிய காவல்துறை அவர்களை தாக்கி இருக்கு. இந்த செயலை பார்க்கும் பொழுது மனம் வெந்து போகிறது அப்படின்னு நீதிபதி முத்துக்குமரன் பதிவு செஞ்சிருக்கார். ஃபெனிக்ஸின் தாயாருடைய துக்கத்தை யாரும் தீர்க்க முடியாது. ஒரு குடும்பத்தின் ஆணி வேரையே இந்த 10 போலீஸார் சேர்ந்து பிடுங்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப கடுமையான வார்த்தையையும் நீதிபதி இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்கார். இந்த 10 போலீஸாருக்குமே ஆயுள் தண்டனை போதுமானதாக கண்டிப்பாக இருக்காது. இது அரிதிலும் அரிதான ஒரு வழக்கு. இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு எப்படியாவது நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு அந்த 10 பேருமே நினச்சிருந்தாங்க. ஏற்கனவே ஒருத்தர் இறந்தாலும் கூட அந்த 9 பேருமே நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி விட்டுவிட நீதிமன்றம் தயாராக இல்லை. அந்த 9 போலீஸாரையுமே நிரபராதி அப்படின்னு விட்டுறதுக்கு நீதிமன்றம் தயாராக இல்லை அப்படின்னு தன்னுடைய தீர்ப்பில் நீதிபதி பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கார். அதன்படி முதல் குற்றவாளியான காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், 2வது குற்றவாளியான சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், 3வது குற்றவாளி சார்பு ஆய்வாளர் ரகு கணேஷ், 4வது குற்றவாளி தலைமை காவலர் முருகன்,
5வது குற்றவாளி காவலர் சாமதுரை, 6வது குற்றவாளி தலைமை காவலர் முத்துராஜ், 7வது குற்றவாளி காவலர் செல்லத்துறை, 8வது குற்றவாளி தலைமை காவலர் தாமஸ் பிரான்சிஸ், 9வது குற்றவாளி காவலர் வெயில்முத்து. இப்படி 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை வழங்கி நீதிபதி அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அதோடு பல்வேறு சட்டப்பிரிவின் கீழ் ஒவ்வொருவருக்கும் சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட்டிருக்கு. கூடவே ஒவ்வொரு குற்றவாளிகளுடைய பொருளாதார, அதாவது 9 போலீஸாருடைய பொருளாதார தன்மைக்கு ஏற்ப அவர்களுக்கு நீதிபதி ஃபைனும் அபராதமும் விதிச்சிருக்காரு. இப்படி 9 போலீஸாருக்கும் அபராத தொகை எவ்வளவு விதிக்கப்பட்டிருக்குன்னா 1,36,000 ரூபாய் ஜெயராஜ் குடும்பத்துக்கு இழப்பீடாக வழங்கணும் அப்படின்னும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பு வழங்கியிருக்காரு. இந்த இழப்பீட்டு தொகை போதாது அப்படின்னு ஜெயராஜ் குடும்பத்தினர் கருதினால் இலவச சட்ட உதவியை அணுகலாம் அப்படின்னும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் பதிவு செஞ்சுருக்கார். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்தே ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திச்சிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையினர் அப்படிங்கிறதுனால அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த நிறைய போலீஸார் அவர்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டிருக்காங்க. அந்த 9-10 போலீஸாருக்கும் ஆதரவாகவே செயல்பட்டிருக்காங்க. சம்பந்தம் நடந்த உடனேயே நீதிமன்றம் தலையிட்டு தன்னுடைய கண்காணிப்பின் கீழே இந்த வழக்கை கொண்டு வந்தது ஒரு நல்ல தொடக்கமாக இந்த வழக்கில் இருக்குது அப்படின்னு நீதிபதி குறிப்பிட்டிருக்கார். சாத்தான்குளம் காவல் நிலையத்தையும் வருவாய்த்துறையினர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போனதும் ஒரு முக்கியமான இந்த வழக்கில் திருப்பம் ஏற்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால தான் குற்றம் சாட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள் முழுவதுமாக காப்பாற்றப்பட்டிருக்கு. உடனடியாக கோயில்பட்டி மாஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன், தூத்துக்குடி தலைமை ஜுடிஷியஸ் மாஜிஸ்ட்ரேட் ஹேமா, தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிபதி லோகேஸ்வரன் ஆகியோரை விசாரணை செய்ய உத்தரவிட்டது நீதிமன்றம். மாஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் விசாரணையை நடத்திய போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அத்துமீறி அவர்கிட்ட செயல்பட்டிருக்காங்க. ஆனாலும் அவர் உறுதியாக நின்று அந்த அச்சுறுத்தின போலீஸாருடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படாமல் தான் ஒரு நீதிபதி அப்படிங்கிறதுல நேர்மையாக தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 10 போலீஸார் சேர்ந்து ஒரு 2 அப்பாவியை பேரை அடித்து கொண்டுட்டாங்க. இது ஒரு மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி விசாரணைக்கு போது அந்த மாஜிஸ்ட்ரேட் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அது வரைக்கும் அதிகாரம் படைத்த அந்த 10 போலீஸாரையும் சட்டத்தின்படி சட்ட முனையில் நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் அந்த 10 போலீஸாரும் அவர் நீதிபதினு கூட பார்க்காம அவரையே மிரட்டியிருக்காங்க. அப்படின்னா அந்த அப்பாவி பொதுமக்களை 2 பேரையும் அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீதிபதி இந்த இடத்துல குறிப்பிட்டு சுட்டி காட்டியிருக்காரு. இப்படி நேர்மையாக நின்று நீதிபதி பாரதிதாசன் தன்னுடைய அந்த விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையே இந்த தீர்ப்புக்கு மிக முக்கியமான ஒரு ஆவணமாகவும் இருந்திருக்கு. அதே போல் காவல்துறையினர் பலரும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நிற்க அதே காவல் நிலையத்தில் தலைமை காவலராக இருந்த ரேவதி, பியூலா அப்படிங்கக்கூடிய 2 இதயமுள்ள பெண்கள், அதாவது உமன் போலீஸார் 2 பேர் இதயமுள்ள பெண்கள் காவல் நிலையத்தில் நடந்த இந்த கொடுமையான காட்சிகளை பற்றி விவரித்து சாட்சியாக அவங்க சொன்னக்கூடிய விஷயங்களும் இந்த வழக்கில் மேலும் வலு சேர்த்துருக்கு அப்படிங்கிறதையும் நீதிபதி குறிப்பிட்டிருக்காரு. இப்படி அந்த 10 போலீஸாருக்கு எதிராக 2 பெண் போலீஸார் சாட்சி சொன்னதுக்காக அந்த 2 பெண் போலீஸாரும் பலவித இன்னல்களுக்கும் ஆளானதாகவும் பலவித இன்னல்களை அனுபவித்ததாகவும் நீதிபதி இந்த இடத்துல தீர்ப்பிலையும் குறிப்பிட்டு பேசியிருக்கார். இப்படி இந்த வழக்கில் இறுதி வரைக்கும் அந்த 2 உமன் போலீஸாரும் உறுதியாக நின்றதும் ஜெயராஜ் குடும்பத்துக்கு நீதி பெற்றுத்தர பெரிதும் உதவியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீதிபதி இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசியிருக்கார். இந்த வழக்கை இதுவரைக்கும் விசாரித்த சிபிசிஐடி டிஎஸ்பி அனில்குமாராக இருக்கட்டும், வழக்கை பொறுப்பெடுத்து கொண்ட சிபிஐ அதிகாரிகளாக இருக்கட்டும், அனைத்து தரப்புமே பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் மீது கருணையோடும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9-10 போலீஸாருக்கு எதிராகவும் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும், மிக உச்சபட்ச தண்டனையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாங்க. இந்த தீர்ப்புக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய குற்றவாளிகள் தரப்பில் பல முயற்சிகள் செய்யப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தான் ஜெயராஜோடைய மகள் பேட்டி கொடுக்கும் பொழுது தாங்கள் மிரட்டப்பட்டதாகவும் தங்களை சமாதானமாக பேசி போகும்படியாகவும் எங்களை மிரட்டி இருக்காங்க அப்படின்னு ஜெயராஜோட மகள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்த விஷயமும் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருந்திருக்கு. குற்றவாளிகள் தரப்பில் பல்வேறு காரணங்களை சொல்லி இந்த வழக்கை எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ, 2020 நடந்திருக்குன்னா இப்போ 2026 தீர்ப்பு வழங்கியிருக்கு, கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த வழக்கை மேக்சிமம் இழுத்துருக்காங்க.
பல்வேறு காரணங்களில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லியிருக்காங்க. திடீர்னு முதல் குற்றவாளியாக இருந்த இன்ஸ்பெக்டர், அதாவது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தான் அப்ரூவராக ஆகிறேன் அப்படிங்கிற விஷயமும் தெரிவித்து அதன்படியும் கொஞ்ச நாள் வழக்கு தாமதப்படுத்தப்பட்டுச்சு. இப்படி ஜெயராஜ் குடும்பத்தினர் உயர்நீதிமன்றத்தை அணுகிய பிறகு தான் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் 4 மாதத்துக்குள்ளே விசாரித்து முடிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டுச்சு. அதன் பிறகு தான் நீதிபதி முத்துக்குமரன் இந்த வழக்கு பொறுப்பேற்று விசாரணை நடத்தினார். நீதிபதி முத்துக்குமரன் நடத்தின விசாரணையோட இறுதியில் தான் இருவரையும், அந்த ஜெயராக்ஸ் ஃபினிக்ஸ் இருவரையும் கொல்லக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த 10 போலீஸாருமே இதை செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கலாம் அப்படின்னு நீதிபதி கேட்ட பொழுது மத்திய அரசும் சரி, தமிழக அரசு, திமுக தலைமையிலான தமிழக அரசும் சரி, உச்சபட்ச தண்டனையை அந்த சம்மந்தப்பட்ட 9 போலீஸாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்காங்க. நம்ம நாட்டில் பொதுவாக எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கையே நீதி பரிபாலம் தான். மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறை தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது அவர்கள் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கு. இப்படியான தீர்ப்புகள் மக்களுக்கு நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும் அப்படின்னு மட்டும் ஒரு புதிய நம்பிக்கையை விதைச்சிருக்கு நீதிபதி முத்துக்குமரனுடைய அவர்களுடைய தீர்ப்பு. மரண தண்டனை மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு கூட பார்க்கலாம். அப்படி தான் நம்ம காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம். மரண தண்டனை எந்த ஒரு குற்றத்திற்கும் தீர்வாகாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இங்கே இருக்குது. அதுவும் மறுப்பதற்கு கிடையாது. ஆயினும் இந்த தீர்ப்பு ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் என இந்த 2 பேரை இழந்த அவருடைய குடும்பத்துக்கு நிச்சயமாக ஒரு மன ஆறுதலை தரும் அப்படிங்கிறது மட்டும் இந்த நேரத்தில் எங்களால் உறுதியாக சொல்ல முடியுது. நீதி எப்போதுமே தோற்றுக்கொண்டே இருக்காது. ஒரு நாள் நீதி வெல்லும். அந்த நீதியின் முன் எப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களும் ஒரு நாள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இந்த வழக்கு இப்பொழுது ஒரு புதிய நம்பிக்கையை பொதுமக்களுக்கு அளித்திருக்கு. நன்றி.